தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மல்லிப்பட்டினத்தில் தமிழ்நாடு அரசு வனக்கோட்டம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து வனச்சரக அலுவலர் சந்திரசேகரிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட வன அலுவலகம் மற்றும் பட்டுக்கோட்டை வன சார்பாக மல்லிப்பட்டினத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இது குறித்து வனத்துறை அலுவலர் சந்திரசேகர் சார், வணக்கம். என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இந்த மாணவர்கள் கொடுக்க என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறீங்களா சார்? கோடைக்கால பயிற்சி முகாம் பள்ளி மாணவர்களுக்கு மரங்களை நடுவதனுடைய அவசியத்தை குறித்தும் மற்றும் சுற்றுப்புற சூழல் குறித்தும் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பற்றினுடைய அவசியத்தை குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக பறவைகள் சயின்டிஸ்ட்டு, அலையாத்தினுடைய சயின்டிஸ்ட்டு, ப்ளஸ் சுற்றுப்புறல் சயின்டிஸ்ட்டு மற்றும் எங்கள் டிஎஃப்ஓ மாவட்ட வன அலுவலர் மற்றும் ஏனை சேர்ந்த துறை அலுவலர்களாக நேரடியாக பள்ளி மாணவர்களாக அறிவுரை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நேரடியாக மக்களுக்கு சென்று ஒரு கடற்கரை கிராமங்களில் அதாவது என்ஜிஓ டீம், அதாவது விஆர்எம் ட்ரஸ்ட்டு, அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் இந்த கலைக்குழுவினருடன் நேரடியாக சென்று கடல் பசுத்தினுடைய அவசியத்தை குறித்து மக்களுக்கு நேரடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எதிரொலியாக கிட்டத்தட்ட ஒரு 7 கடல் பசுக்களை நல்ல நிலையில் கடலில் மீட்டு நல்ல நிலையில் கடலில் விட்டு மீனவர்களுக்கு வனத்துறை சார்பாக ரூபாய் 50,000 காசோலை வழங்கப்பட்டு, மேற்படி அதே மாதிரி கடலாமைகளை விடும் மீனவர்களுக்கு 3,000 ரூபாய் வீதம் இதே நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் பெரிதும் ஒரு பயன்பாட்டாக விளங்கி கொண்டு வருகிறார்கள். இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு மண்டலம் இங்கே தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அது ஏன் இங்கே அமைஞ்சுது? இப்போ கடல் பசுக்கள்னால் என்ன, அது என்ன சாப்பிடும், இந்த கடல் பசுக்கள் சாப்பிடக்கூடிய அந்த கடல் புல் எத்தனை வகை இருக்குது, அந்த புல்லிருந்து உருவாகக்கூடிய நண்டு, மீன், இறால் மூலமாக இந்த மீனவர்களுக்கு எந்த அளவுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மாணவர்கள் அனைவரும் இந்த கடல் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களில் மேலும் அவங்க எப்படி தன்னார்வமாக ஈடுபடலாம், அதன் மூலமாக அவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நல்லா அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. இந்த முகாமினுடைய நோக்கம் என்னென்னா, மாணவர்கள் மத்தியில் ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, அதோடு இல்லாமல் இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய 10 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அங்கேருந்து மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வனத்துறையின் சார்பாக அந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த முகாமில் நம்ம கொடுத்துக்கக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னா, இந்த கடற்கரையுடைய முக்கியத்துவம் என்ன, இங்கே ஈக்கலாஜிக்கலி இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அலையாத்தி காடுகள், பறவைகள், ஆமைகள், கடல் பசு, இதை பற்றிலாம் அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை போய் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டையும் தோழர்கள்கிட்டையும் இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இது நடத்தியிருக்கிறோம். இங்கே நம்ம இந்த பட்டுக்கோட்டை, இந்த அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த கடற்பகுதியில் அலையாத்தி காடுகள் அப்படின்ட்டு இருக்குது. இந்த அலையாத்தி காடுகள்ங்கிறது ரொம்ப அலையாத்துதுன்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மீன் வளங்களுக்கு இப்போ இதாக பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த முகாம் மூலமாக பட்டுக்கோட்டை வனச்சரகமும் தஞ்சாவூர் வனக்கோட்டமும் தமிழ்நாடு அரசுடைய கிரீன் விஷன் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே சேர்ந்து செஞ்சுருக்காங்க. பட்டுக்கோட்டை வனச்சரகம் சார்பாக கடல் பசு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அலையாத்தி காடு குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது. பட்டுக்கோட்டையிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக நலீம்.